ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னை நினைத்து ஒருவர் அழுது கொண்டிருக்கிறார். அது யார் என்றும் அவர் எதற்காக உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார் என்றும் உன் அப்பன் உன்னிடத்தில் தெளிவாகவே சொல்லிவிடுகிறேன். என் செல்லமே, இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது அல்லவா? இதை சொன்னவுடன் நீ என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதும் உனக்கும் உன்னுடைய மனசாட்சிக்கும் மிக முக்கியமானது. என் தங்கமே, அப்பன் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. உனக்கு என்ன நடக்க வேண்டும், உனக்கு என்ன நடக்கக்கூடாது, இனி என்ன நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் உனக்கு தெளிவாகவே சொல்லிவிடுகிறேன். என் தங்கமே, இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு பிரச்சனை சம்பந்தமாகத்தான் இப்பொழுது பேச வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நீ எண்ணற்ற கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து விட்டாய். உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் ஏராளம். என் பிள்ளையே, நீ இந்த வாழ்க்கையை எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் கடந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் வாழ்க்கை துணையானது உனக்கு உண்மையாக இல்லை என்று தெரிந்த பிறகும் நீ அவர்களின் மீது இருக்கின்ற அன்பினை விட்டுவிடக்கூடாது என்று புழுவாக துடிக்கிறாய் அல்லவா? அவர்களிடத்தில் நாம் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டால் இந்த வாழ்க்கை நம்மை விட்டு சென்று விடுமோ என்று பயந்து நீ அதை கண்டு காணாமல் இப்பொழுது வரை இருந்து கொண்டிருக்கிறாய். எத்தனையோ முறை அவர்களின் நடத்தைகள் எல்லாம் எல்லை மீறியது உனக்கு தெரியும். அதுவெல்லாம் இப்பொழுது மிக பெரிய பிரச்சனைகளாக உருவெடுத்து நிற்கிறது அல்லவா? இப்பொழுதுதான் இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் உன்னுடைய கோபத்தினை வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறாய். நீ எப்பொழுது உன்னுடைய வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தாயோ அன்று முதலில் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடங்கிவிட்டது. என் குழந்தையே, அவர்கள் மீது எத்தனைதான் அன்பை கொட்டி கொட்டி பாசமாக இருந்தாலும் அவர்கள் அப்படி உன்னை நினைக்கவில்லை. நீ உன்னுடைய மொத்த அன்பையும் சேர்த்து அவருக்கு மட்டும்தான் கொடுத்தாய். என் குழந்தையே, அவருக்காக இரவு பகல் உறக்கமில்லாமல் தவித்தும் வந்தாய். நீ அந்த உண்மையை தெரிந்து கொண்ட பிறகு நீ அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, நீ ஒன்றை நினைக்கலாம். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னோடு இல்லை என்பது உண்மை. உன்னை பிரிந்து சென்று வேறொருவருடன் இருக்கிறார்கள் என்பதும் உண்மை. நீயாக நினைக்கலாம், அப்பனே கருப்பா, நான் உன்னை வணங்க ஆரம்பித்த பிறகு என் வாழ்க்கையில் நான் துணை இல்லாமல் தனிமரமாக நின்று கொண்டிருக்கிறேனே என்று கூட கேட்கலாம். என் செல்லமே, நீ ஒன்றை நன்றாக புரிந்துகொள். உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை உன் அப்பன் நான் உனக்கு அடையாளம் காட்டி கொடுத்திருக்கிறேன். இதுவரை நீ அவர்களை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ளாமல் நீ உண்மையாகத்தான் இருந்திருக்கிறாய். அவர்கள் உனக்கு நம்பிக்கையை கொடுத்து உன்னை ஏமாற்றி விட்டார்கள். இப்படிப்பட்டவர்களிடத்தில் உனக்கான உண்மையான தூய்மையான அன்பு கிடைக்குமா என்று யோசித்து பார்த்தால் நிச்சயமாக இருக்காது. என் குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தாயானால் நிச்சயமாக ஏமாந்துதான் போவாய். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது நிச்சயமாக நடந்துதான் தீரும். இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அப்பன் இப்பொழுது உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன்னை சுற்றி வந்த அந்த நம்பிக்கை துரோகத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஏனென்றால் உண்மையாக ஒரு உறவு இருக்கும் பொழுது போலியாக இன்னொரு உறவை நாடி செல்வது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் அல்லவா? அப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகத்தை யாரால் தான் ஏற்றுக்கொள்ள முடியும்? குழந்தையே, அது போன்ற ஒரு நம்பிக்கை துரோகத்தை நீயாக ஏற்றுக்கொள்ள துணிந்தாலும் உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் குழந்தைக்கு இது போன்ற ஒரு வாழ்க்கை தேவை இல்லை என்றுதான் நான் எப்பொழுதும் முடிவெடுப்பேன். என் தங்கமே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இப்பொழுது உனக்கும் இந்த பதிவினை கொடுத்திருக்கின்றேன். அதனால் இந்த வாழ்க்கையை இழந்து விட்டோம், நம் வாழ்க்கை நம்மை விட்டு சென்று விட்டது என்று ஒருபோதும் நீ வருந்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களிடத்திலேயே அன்பிற்காக ஏங்கி ஏங்கி தவிக்க வேண்டிய சூழ்நிலையும் உனக்கு இல்லை என்பதை புரிந்துகொள். நீ அந்த துரோகியை விட்டு பிரிந்து விட்டாய். இப்பொழுது தனியாக என் குழந்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தனிமை எவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கும் என்பதையெல்லாம் உன் அப்பன் அறியாமல் இல்லை. போலியான ஒரு அன்பிற்காக ஏங்கி கிடப்பதை விட இப்படி தனிமையின் துயரத்தை அனுபவித்து விடலாம் அல்லவா? அவர்கள் உன்னுடன் இருக்கும் பொழுது நீ செய்த எத்தனையோ நல்ல காரியங்களை கூட தவறு என்று சித்தரித்து உன் மீது
வீண் பழியை சுமத்தி உன்னை அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள். உடல் அளவில் மிகப்பெரிய காயத்தையும் கொடுத்து உன்னை அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்கள். நீயாக எதை முயற்சி செய்தாலும் அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி நீ எங்கே வெளியில் சென்று விடுவாயோ, பெரிய ஆளாக முன்னேறி விடுவாயோ, மற்றவர்கள் முன்னிலையில் பேசி விடுவாயோ என்று உன்னை அடக்க நினைத்தவர்கள்தான் இவர்கள் என்பதை மறந்து விடாதே. உண்மையான அன்பினை புரிந்து கொள்ளாமல், உண்மையான பாசனத்தினை தெரிந்து கொள்ளாமல் இன்னொரு உறவு முக்கியம் என்று சென்றவர் இப்பொழுது என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் தங்கமே, இன்று அவர்களுடைய நிலைமை மிக மோசமாகத்தான் இருக்கிறது. எப்படி தெரியுமா என் தங்கமே? உண்மையான அன்பினை உதறிவிட்டு உதாசீனம் செய்துவிட்டு இன்னொரு அன்பினை நாடிச் சென்றவர் ஏமாற்றம் அடைந்து இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று விரக்தி அடையும் நிலையில் இருக்கிறார்கள். உனக்கு செய்த துரோகத்தை நினைத்து அங்கே அழுது கொண்டிருக்கிறார்கள். உன்னை எத்தனை வேதனைப்படுத்தினோம், எத்தனை கஷ்டப்படுத்தினோம் என்று இப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிந்திருக்கிறது. அவர்கள் தேடிச் சென்ற அந்த போலியான உறவு அவர்களை நடுத்தெருவில் கைவிட்டு விட்டது. அவரிடம் இருந்த அனைத்து பொருட்களையும் இவர்கள் பிடுங்கிக் கொண்டார்கள். என் தங்கமே, இப்பொழுது அவர்கள் கையில் எதுவும் இல்லாமல் நிர்கதியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவருக்கு உன்னுடைய அன்பு, அதுவும் உண்மையான அன்பு, உன்னுடைய அருமை என்னவென்பது புரிந்து கொண்டது. அதனால்தான் அங்கே உன்னை நினைத்து அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். உனக்கு அவர்கள் செய்த பாவத்திற்கான கர்ம பலனையும் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, உண்மையான அன்பினை ஒருவர் உதாசீனம் செய்யும் பொழுது அதிலிருந்து ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் என்ன என்பதை இப்பொழுதுதான் தன்னுடைய வாழ்க்கையில் பட்டு தெரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் அழுகிறார்கள், கண்ணீர் சிந்துகிறார்கள் என்றெல்லாம் அவர்களுக்காக நீ வருந்த வேண்டும் என்று உன் அப்பன் இதை உன்னிடத்தில் சொல்லவில்லை. என் தங்கமே, இதற்காகவெல்லாம் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய பாதையினை காட்டித் தந்திருக்கிறது. தனியாக எங்கே எப்படி வாழ வேண்டும் என்ற நல்லதொரு அனுபவத்தை நீ இப்பொழுது பெற்று கொண்டிருக்கிறாய். ஏமாற்றங்கள் எப்போது எங்கிருந்து எப்படி வரும் என்பதை உணராமல் இருந்த நீ இப்போது இதையெல்லாம் அனுபவித்த பிறகு யாரையும் நம்பக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறாய் அல்லவா? உண்மையான அன்பு செலுத்திய உன்னை வேண்டாம் என்று விட்டு சென்றவரை வாழ்க்கை என்னென்ன கஷ்டங்களுக்குள் ஆழ்த்தி இருக்கிறது என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நீ அடைந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றோடு முடியப் போகிறது. இனிமேல் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். இது போன்ற மனிதர்களுக்கெல்லாம் உன்னுடைய கண்ணீரை இனியும் நீ சிந்த வேண்டிய அவசியமில்லை. உன்னை அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தி அவமானப்படுத்தி உன்னை விட்டு விட்டு சென்ற அந்த உறவு மீண்டும் உன்னோடு வந்து வாழ வேண்டும் என்று ஒருபோதும் நீ நினைக்க வேண்டாம். அது உன் வாழ்க்கைக்கு நிச்சயமாக ஒத்து வராது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னை பெற்ற அப்பனாக என்னுடைய கருத்தினை சொல்லிவிட்டேன். இனி என் குழந்தையின் தெளிவான மனதும் மனசாட்சியும் தான் முடிவினை எடுக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, நீ என்ன முடிவெடுத்தாலும் அது உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே கொடுக்கும்படி நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.